வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத் தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா உங்களோட அஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை கடந்த காலத்தில் தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால் தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்திந்த ராசிகளில் மிதுன ராசி முதன்மையாக இருக்கின்றது. அஷ்டமத்தில் ஒரு மனிதனுக்கு சனி இருந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சோகத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் ஆல்ரெடி நடந்து முடிந்த சனி பெயர்ச்சியின் மூலம் பாக்கியத்தை தரும் 9ஆம் இடத்திற்கு மாறியிருக்கின்றார். இந்த இடம் அவ்வளவு சூப்பரா என்று கேட்டால் அஷ்டமத்தில் சனி இருந்ததை கம்பர் செய்து பார்க்கையில் இந்த இடம் எவ்வளவோ நன்மை தரும் என்று தான் கூற வேண்டும். இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப சூப்பராக இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிந்தனை பிரியர்கள். இவர்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துவிடலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் 2 பணிகளை கவனிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்களாதலால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பார்கள். அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். சமயத்தில் கை கொடுத்து உதவுவர். மிதுன ராசியில் பிறந்த சிலர் எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்கும். ஒரு வேலையை தொடங்கிச் செய்வார்கள், அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க போய்விடுவர். அதையும் முடிக்க மாட்டார்கள். பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் பிரகாசிக்கும். தாங்கள் சொன்னதே சரியென்று சாதிக்கும் மனப்பான்மையையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பர். முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிடவும் தயங்குவர். இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஓர் இரட்டை வேஷம் போல் தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது. பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவர். ஆனால் வெளியில் மனப்போராட்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது. ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பார்கள், முன்னுக்கும் வருவார்கள். இவர்கள் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத 2 தொழில்கள் வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டுச் செய்வதை விட தாங்களே சிந்தித்துச் செய்தால் சிறப்பாகச் செய்து முடிப்பர். இவர்கள் சிறந்த தூக்கப்பிரியர்கள். சரி, வாங்க மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீடைலாக பார்க்கலாம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கியே இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் கைகூடும். அனைத்து தொழிலிலும் உள்ளவர்கள் வெற்றி காண்பார்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை நீங்கும். வீடு, வாகனம், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். புத்திரர்களால் அனுகூலம் ஏற்படும்.
எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் மேலோங்கினாலும் சமரச பேச்சால் நல்ல சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தட்பவெப்ப மாறுதலால் உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம். முன்னெச்சரிக்கையாக இருந்து நோய்களிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடை நீங்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பல்வேறு வழியில் கிடைக்கும் ஆதாயத்தை ஆடம்பரமான பொருட்களில் முதலீடு செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சக ஊழியர்களால் தேவையில்லாமல் அதிருப்தியான சூழல் உருவாகும். நடைமுறை செலவுகளில் அதிக தேவை ஏற்படும். கடன் வாங்க நேரிடலாம். இருப்பினும் எதிர்கால தேவைக்காக சேமிப்பதில் தடை ஏதும் இருக்காது. மனதில் அசாத்தியமான தைரியம் ஏற்படும். இறைவனை வேண்டி அந்த தைரியத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவது நல்லது. புகழ் பெறுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். பணியில் இருந்து கொண்டே படிப்பவர்களுக்கு அருமையான வாய்ப்பு கிட்டும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உருவாகும் நிலை ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு பட்டு, பருத்தி, தோல், நைலான் தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள் அதிக ஆர்டர்கள் பெற்று பொருளாதார மேன்மை அடைவார்கள். மாற்றுப் பயிர் உற்பத்தி செய்பவர்களுக்கும் விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிட்டும். ராகுவின் குறுவீடு சஞ்சாரத்தால் கணினி, தொலைத்தொடர்பு, அரசாங்கம் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். பொதுவில் அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் மனதில் தைரியமும் நல்ல லாபமும் கிடைக்க வழி உண்டு. வியாபாரத்திற்கென்று புதிய அலுவலகம் வாங்குவீர்கள். உங்கள் வியாபாரத்தின் கிளைகளை பரப்புவீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அழகு சாதன பொருட்கள் தொழிலில் இருப்பவர்கள் வளர்ச்சி பெறுவார்கள். சிறு சிறு கடன் பிரச்சினைகள் இவ்வாண்டிற்குள் அடைக்கப்பட்டுவிடும். இவ்வாண்டில் நடைபெறும் குறுப்பெயர்ச்சிக்குப் பின் வியாபாரம் தொழில் நிமித்தமாக கடல் தாண்டி பிரயாணம் ஏற்படலாம். பங்குதாரர்களிடம் பணம் சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம். அரசு சார்ந்த ஆவணங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு லட்சிய சிந்தனையுடன் படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். இதனால் அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் வரலாம். பிரச்சனை பெரிதாகாமல் சுமூகமாக பேசி மோதல்களை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வாகனங்களில் நிதானமாக பயணம் செய்வது நன்மையை தரும். உல்லாச பயணம் செல்லும் போது அதிக கவனம் தேவை. ஆசிரியர்களின் அறிவுரைகளையும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களையும் கேட்பது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும். தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும். பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு எந்த செயலிலும் கால தாமதம் ஏற்படலாம். பொறுமையாக கையாள்வது உங்கள் திறமை. குடும்பம் சார்ந்த பெண்களுக்கு வேலைகள் கடினமாக தென்படும். திட்டமிட்டு செய்வது கடினத்தை குறைக்கும். ஏற்கனவே சேர்த்து வைத்த பணம் சுப காரியங்களுக்காக கரையலாம். சுபச்செலவாதலால் மனம் வருந்த தேவையில்லை. குழந்தைகளை வளர்ப்பதில் மிகுந்த கண்டிப்பு தேவை. உங்கள் கண்டிப்பு குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். புதிய சிநேகிதிகள் அறிமுகமாகலாம். அவர்களில் நல்லவர்களை இனம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக வழிபாடு உங்களை காக்கும். கலைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை முறைப்படி அணுகுவது நன்மை தரும். கவனமாக அணுகினால் உங்கள் வெற்றிக்கு வழி உண்டாகும். உங்கள் நலனில் அக்கறை உள்ள நபர்கள் சொல்லும் அறிவுரைகளை தவறாமல் கேளுங்கள். அதை நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓவியம், சிற்பம், வர்ணப்பூச்சு, கட்டிடக் கலைஞர்கள், மரவேலை செய்பவர்கள் ஆகிய தொழிலில் உள்ள கலைஞர்களுக்கு நட்பலன் கிட்டும். தங்க நகை சார்ந்த கலைஞர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய வருடம். தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லும் போது கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு நற்பெயர் பெற தகுந்த சூழ்நிலைகள் உருவாகும். மேலிடம் கொடுக்கும் வேலையை கவனத்துடன் செய்யுங்கள். இதனால் மேலிடத்துடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்க்கும் பதவியை பெற அதிகமான பணம் செலவழிக்க வேண்டி வரும். தேவையற்ற வழியில் பணம் செலவழிப்பதை தவிர்த்து கவனமுடன் செயல்படுவது அவசியம். பெண் அரசியல் துறையினருக்கு அவமான சூழ்நிலை ஏற்படலாம்.
மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால அவமானத்தை தவிர்க்கலாம். அரசு சார்ந்த முடிவுகள் எடுக்கும் போது கவனம் தேவை. ஏனெனில் அரசின் பார்வை உங்கள் மீதே இருக்கும் சூழல் உருவாகலாம். பகைவர்களும் நண்பர்களாகும் வாய்ப்பு ஏற்படும். தங்கள் தேவைக்காக நண்பர்களாகும் குணம் உள்ளவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள்.